जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूपा रघुनाथ कर्णम, जय श्रीला पुरोபாதி மகாராஜ் கர்ணம் என் குருநாத் கர்ணம். தொடர்ந்து நம்ம வந்து சிவ பாவ கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து புக்கும் வடிவான பரிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, மீண்டும் சந்திக்கலாம் சந்தோஷம். பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். ஹரிஷா வருவோம். டெக்ஸ்ட் எத்தனை மாதிரி? 42. எஸ், வெரி குட். டெக்ஸ்ட் 42. ஓகே ரமேஷ் பிரபு, 42 42 பிரபு. 1742 742 தஹாசுதம் பசுவத் பாச பத்தம் அவான் முகம் கர்மா ஜுகுப்சிதேன நிரீஷ்ய கிருஷ்ணாப்ருதம் குரோ சுதம் வாம ஸ்வபாவா கிருபயா நாநாமசஹ ததா சுதம் பசுவத்பாசபத்தம் அவான் முகம் கர்ம குபப்ஷிதேன நிரிஷ்ய கிருஷ்ணாப்ருக்தம் குரோ சுதம் வாம ஸ்வபாவ கிருபயா நாநாமசஹ. ஓகே, தனாமாதி படிங்க. ததா சுதம் பசுவ பாசபத்தம் அவான் முகம் கர்ம குபப்ஷிதேன நிரிஷ்ய கிருஷ்ணா பிரகிருதம் குரு சுதம் வாம ஸ்வபாவ கிருபயா நாநாமச. ரமேஷ் பிரபு. தத்சுதம் பசுவர் பாசபத்தம் அவான் முகம் கர்மா குபுஸ்தேன நிரிஷ்ய கிருஷ்ணா பிரக்தும் குரோ சுதம் வாம ஸ்வபாவ கிருபயா நாநாமச. ததா இவ்வாறு அஸ்ருதம் கொண்டு வரப்பட்ட பசுவத் ஒரு மிருகத்தை போல் பாசபத்தம் கயிறுகளால் கட்டப்பட்டு அவாக் முகம் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவராமல் கர்மா செயல்கள் ஜுகுப்ஷிதேன கொடூரமான நிரிஷ்யா கண்டு கிருஷ்ணா திரௌபதி அபக்ருதம் இழிவானதை செய்வதன் குரு குருவின் சுதம் மகன் வாம அழகிய சுவாபாவம் கிருபையா கருணையால் நாம வணங்கினான். ச மேலும் சில சுகதேவ கோஸ்வாமி கூறினார். பிறகு ஒரு மிருகத்தை போல் கயிறுகளால் கட்டப்பட்டும் மிகவும் அமங்கலமான கொலை செய்துவிட்டதால் மௌனமாகவும் இருந்த அஸ்வத்தாமனை
திரௌபதி நோக்கினாள். அவளது பெண் சுவாபாவத்தினாலும் நன்னடத்தை கொண்ட அவளது இயற்கையான நற்குணத்தினாலும் ஒரு பிராமணருக்குரிய மரியாதையை அவனுக்கு அவள் காட்டினாள். எஸ் விஜயவதி. Sri Sutta Goswami said, Draupadi then saw Ashwatthama, who was bound with ropes like an animal and silent for having enacted the most inglorious murder. Due to her female nature and due to her being naturally good and well behaved, she showed him due respects as a Brahmana. ஏஷி பக்திவேதாந்த சுவாமி ஷிலா பிரபுபாதி மரப்புலூருக்கு ஜெய். அஸ்வத்தாமன் பகவானாலேயே தூற்றப்பட்டான். மேலும் அவன் அர்ஜுனனால் ஒரு பிராமணரின் அல்லது குருவின் மகனை போலல்லாமல் ஒரு குற்றவாளியைப் போல் நடத்தப்பட்டான். ஆனால் அவன் ஸ்ரீமதி திரௌபதியின் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது கொலைக்காரன் தன் முன்னிலையிலேயே இருப்பதை கண்ட பிறகு அவளது மகன்களின் கொலையினால் துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அவளால் ஒரு பிராமணருக்கு அல்லது பிராமணரின் மகனுக்கு பொதுவாக அளிக்கப்படும் மரியாதையிலிருந்து பின்வாங்க முடியவில்லை. பெண்மைக்குரிய அவளது மென்மையான சுவாபமே இதற்கு காரணமாகும். பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்கள் அல்ல. எனவே ஆண்களுக்குள்ள பகுத்தறியும் சக்தி அவர்களுக்கு இல்லை. அஸ்வத்தாமன் தான் துரோணாச்சாரியரின் அல்லது ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகன் என்பதை நிரூபித்து விட்டான். இக்காரணத்தினால் மிகப்பெரிய அதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே அவன் தூற்றப்பட்டான். என்றாலும் ஒரு பிராமணருக்கு காட்ட வேண்டிய இயல்பான மரியாதையிலிருந்து அடக்கமுள்ள ஒரு பெண்ணால் விலகி கொள்ள இயலவில்லை. இன்றும் கூட இந்து குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் பிராமண குலத்திற்கும் கொடியவனும் இழிவடைந்தவனுமான ஒரு தகுதியற்ற பிராமணருக்கும் தகுந்த மரியாதையை காட்ட தவறுவதில்லை. ஆனால் நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தும் செயல்களில் சூத்திரர்களை விட இழிவானவர்களாக உள்ள தகுதியற்ற பிராமணர்களுக்கு எதிரான ஆட்சேபத்தை ஆண்கள் துவங்கிவிட்டனர். குறிப்பாக வாம ஸ்வாபாவ என்னும் சொற்கள் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டு உள்ளது. சாந்தமும் மரியாதையும் கொண்ட சுவாபாவம் என்பது இதன் பொருளாகும். ஒரு நல்ல ஆண் அல்லது பெண் எதையும் சுலபமாக ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் நிதானமான அறிவு படைத்தவன் அப்படி செய்வதில்லை. எப்படி இருந்தாலும் மரியாதையை காட்டுவதற்காக பகுத்தறியும் சக்தியையும் தகுந்த காரணத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஒரு பொருளின் யோக்கியத்தை முடிவு செய்ய நமக்கு நல்ல பகுத்தறியும் சக்தி இருக்க வேண்டும். பெண்ணின் இலகிய மனதை பின்பற்றி நிஜமற்றதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நற்பண்பு உள்ள பெண் ஒருத்தியால் அஸ்வத்தாமன் மதிக்கப்படுவதால் அவன் ஒரு தகுதியுள்ள பிராமணருக்கு ஈடானவன் என்றாகி விடாது. டெக்ஸ்ட் 43 பதம் 43. உவாசா சாசாந்தி அஸ்யஹ பந்தனானயனம் சதிஹி முச்சதாம் ஏஷ பிரஷ்மனோ நிதராம் குரு. ஓகே, சாரி, பிராமணோ நிதராம் குரு. மொழிபெயர்ப்பு: அஸ்வத்தாமன் கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. மேலும் கற்புடைய பெண் என்பதால் அவள் கூறினாள், அவர் ஒரு பிராமணர், நமது ஆன்மீக குரு, எனவே அவரை விட்டு விடுங்கள். எஸ் ரஜராணி மாதிரி இங்கிலீஷா?
ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத புலவர் கி ஜெய். அஸ்வத்தாமனை முக்கியமாக ஒரு குருவின் மகனான அந்த பிராமணரை ஒரு குற்றவாளியைப் போல் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தன் முன் கொண்டு வரப்பட்டு இருப்பதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று திரௌபதி எண்ணினாள். அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியரின் மகன் என்பதை நன்கு அறிந்துதான் அர்ஜுனன் அவனை கைது செய்தார். கிருஷ்ணரும் அதை அறிந்திருந்தார். அவர் ஒரு பிராமணரின் மகன் என்பதை கருத்திற்கொள்ளாமல் அக்கொலைக்காரனை அவ்விருவருமே நிந்தித்தனர். ஆன்மீக குரு ஒருவர் குருவாக இருக்க தகுதியற்றவர் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது வேத நூல்களின் இணங்க அவரை ஒதுக்கிவிட வேண்டும். குரு ஆச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார். அத்தகைய குரு எல்லா சாஸ்திரங்களின் சாராம்சத்தையும் அறிந்தவராகவும் அசாஸ்திர விதிகளை தமது சீடர்கள் பின்பற்றுவதற்கு உதவுபவராகவும் இருக்க வேண்டும். அஸ்வத்தாமன் ஒரு பிராமணரின் அல்லது குருவின் கடமைகளை நிறைவேற்ற தவறியவனாவான். எனவே ஒரு பிராமணரின் உயர்ந்த அந்தஸ்திலிருந்து அவன் விலக்கப்பட வேண்டியவனாவான். இக்கருத்தின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனை தண்டித்தது சரிதான். ஆனால் திரௌபதியை போன்ற ஒரு நல்ல பெண்ணை பொறுத்தவரை இத்தகைய விவகாரங்கள் சாஸ்திர கண்ணோட்டத்துடன் மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக வழக்கத்தில் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. வழக்கப்படி அஸ்வத்தாமனின் தந்தைக்கு அளிக்கப்பட அதே மரியாதை அவனுக்கும் அளிக்கப்பட்டது. மக்கள் பொதுவாக ஒரு பிராமணரின் மகனை தகுதியுள்ள ஒரு பிராமணனாகவே கருதுகின்றனர். இது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு வழக்கமாகும். உண்மையில் விஷயமே வேறு. தகுதியின் அடிப்படையில்தான் ஒருவர் ஒரு பிராமணராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், ஒரு பிராமணரின் மகன் என்பதால் அல்ல. இதனை ஆதாரங்கள் இருந்தும் அஸ்வத்தாமனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திரௌபதி விரும்பினார். பகவானின் பக்தர்கள் எல்லா வகையான துன்பங்களையும் பொறுத்து கொள்ள கூடியவர்கள் என்பதையும் அவர்கள் மற்றவர்களிடம் அல்லது ஒரு எதிரியிடம் கூட இரக்கமற்றவர்களாக நடந்து கொள்வதில்லை என்பதையுமே இது குறிக்கிறது. இவையே பகவானின் தூய பக்தர்களின் சிறப்பு இயல்புகளாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த கதை யாருக்கிட்ட பேசுகிறாங்க? ரவி பிரபு சவுண்டக ரிஷியோ சுத கோஸ்வாமி. ஏன்னா இந்த 42 டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா யார் பேர் போட்டிருக்கேன், யார் பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு அந்த இதில் பாருங்கள் 42 வந்து பார்த்தீங்கன்னா சுத கோஸ்வாமி சொல்கிறாரு. சுத கோஸ்வாமி சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? சவுனக ரிஷிக்கிட்ட சொல்கிறாரு. கரெக்டாக ரமேஷ் பிரபு? ரமேஷ் பிரபு கரெக்டா? அப்போ கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு வாரம் கதை கிளாஸ் விட்டுட்டோம் சரஸ்வதி வந்து கரெக்டா. அதனால் எல்லோரும் ஹாப்பியாக ஒரு ஹாலிடே போயிட்டு வந்திருப்பீங்க. கரெக்டாக ரமேஷ் பிரபு? ஒரு வாரம் கிளாஸ் இல்லை. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நான் என்ன தம்பி யோசிக்க பிரபு, இந்த 1 மணி நேரம் எல்லோரும் என்னத்தை இப்போ கிளாஸ் ஓடி இருக்கணும். இப்போ இந்த 1 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் வந்து ஒரு பிரச்சாரத்தோட நோக்கம். இந்த 1 மணி நேரம் சரியாக போணுச்சுன்னா உஷா மாதாஜி பரவாயில்ல. அந்த 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போணுச்சுன்னா அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்போ அதான் நான் யோசித்தேன் ரவி பிரபு. அதனால் ஒரு வார கிளாஸ் வந்து நம்ம எப்பயுமே விடக்கூடாது. அதை இன்னைக்கு கூட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. ரதயத்தை வந்து ரதயத்தை முடிஞ்சு ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் பிரபுன்னு. நோ, ரதயத்தில் அது வியாழக்கிழமை வரப்போகுது. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். என்ன சொல்லி உஷா மாதாஜி? சரி, அப்போ கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத்தில் 2 டீம் இருக்குது. ஒன்று வந்து கௌரவர்கள், ஒன்று பாண்டவர்கள். பாண்டவர்களுடைய 5 பசங்களை யார் சாவடிச்சா? கைப்பிரபு அஸ்வத்தாமன் சாவடிச்சார். அஸ்வத்தாமன் வந்து பிறகு வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அஸ்வத்தாமனை அர்ஜுனனும் கிருஷ்ணரும் என்ன பண்ணுறாங்க? யார்கிட்ட கொண்டு வராங்க சரஸ்வதி? திரௌபதி கிட்ட கொண்டு வராங்க. திரௌபதி அதை பார்த்துட்டு அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அதுதான் இன்றைக்குள்ள 42
and 43, 42, 43. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து கோபத்தில் கொதிச்சு போய் கிடக்கிறாரு. ஐயோ என் பையன்களை வந்து சாவடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு. பகவான் வந்து நிதானமாக இருக்கிறாரு. கரெக்டாக பிரபு? இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ திரௌபதி அவங்களோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து தான் பசங்களை வந்து ஒருத்தன் கொன்னவன் முன்னுக்கு இருக்கான், என்ன பண்ணுவாங்க மாதிரி? இப்போ சாதாரண பெண்ணாக இருந்தா என்ன ஒரு கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதான் வந்து இந்த உலகத்தோட இயல்பு. ஆனால் திரௌபதி வந்து இங்கே வந்து ஸ்ரீமதி திரௌபதின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த புறபாத பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீமதி திரௌபதினு. ஸ்ரீமதினா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து சாதாரண பெண்களுக்கு மத்தியில் ஒரு உயர்தரமான பெண்ணாக இருக்கிறதுனால ஸ்ரீமதின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமதி ராதாராணி. ஓகேவா? திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி தோன்றுட்டாங்க, திரௌபதி எப்படி வந்தாங்க தெரியுமா ரவி பிரபு? அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கலை. திரௌபதிக்கு அம்மாலாம் கிடையாது. திரௌபதிக்கு அம்மா யார்? விஷமதி தெரியாதா? திரௌபதி அம்மா யார் ரமேஷ் பிரபு? பாஞ்சாலி, திரௌபதி பல பேர் சொல்லி நம்ம கூப்பிடுவோம். திரௌபதி அம்மா யார்? பிரஜாமதி. சூரியனா? நோ பிரபு, நீங்கள் புதுசாக ஒரு மகாபலி கொடுக்குறீங்களா? வந்தது பூமாதேவியா? அது சீதா தேவி, சீதா மாதா மத்தது. அதாவது இப்போ அஸ்வத்தாமன் அப்பா இருக்கார்ல, அப்பா வந்து யார்? துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு 2 பேருக்கும் வந்து குரு, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். ஓகேவா? அவர் எப்படி குருவாகினார்? ஏன்னா அவரும் துரோணாச்சாரியரும் துருபரத மகாராஜாவும் 2 பேர் இருப்பாங்க. துருபரத மகாராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அண்ட் துரோணாச்சாரியா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த துருபரத மகாராஜாவும் இந்த துரோணாச்சாரியும் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரே குருகுலத்தில் படித்தவங்க. துருபரத மகாராஜா இஸ் எ கிங். துரோணாச்சாரியா இருந்தால் ஒரு ஏழை பிராமணர். அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி அவருக்கு வந்து இந்த குருகுலாம் முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு ரொம்ப ஏழையாக இருப்பார். அப்போ தான் அஸ்வத்தாமன் பேபியாக பிறந்து இருப்பார். அப்போ அஸ்வத்தாமனுக்கு வந்து பால் இருக்காது. அரிசி தண்ணியை வந்து இது பண்ணி தான் அதில் வரக்கூடிய தண்ணி தான் வந்து அஸ்வத்தாமனுக்கு கொடுத்துருப்பார். ரொம்ப ஏழை. அப்போ அவங்க மனைவி சொல்லுவாங்க, துரோணாச்சாரிய மனைவி சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு துருபரதன் வந்து அவர் வந்து கொஞ்சம் நல்லா காசு பணம் வச்சுருக்கிறாரு, அது கூட கொஞ்சம் ஹெல்ப் கேட்க போகணும். அப்போ துருபரத மகாராஜ் என்ன பண்ணுவார்? ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். டேய் நீலாம் வந்து என் கூட வந்து படித்ததோடு சரி, இப்போ வந்து எனக்கு ஈக்குவல் நின்று எனக்கு உதவி கிடையாது சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். ஓகேவா? கொஞ்சம் அகங்காரத்தில் இருப்பார் அந்த டைமில், அவர் அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். அப்புறம் ரொம்ப சோகமாக ஆகி அப்படியே வந்து தலை தொங்க போட்டு வரும்போது தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அவங்களோட பந்து வந்து ஒரு கிணத்துல விழுந்துடும். புரிதலை பிறப்போ அப்போ பந்து எடுக்க முடியாமல் திணறி இருப்பாங்க. அப்போ துரோணாச்சாரியர் என்ன பண்ணுவார்? வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவார்? ஒரு புல் எடுப்பார். இந்த ஒரு புல்லை எடுத்து அந்த ஒரு புல்லாக வந்து ஒரு நோட்டு மாதிரி போட்டு அந்த புல்லை அது உள்ளே விட்டு அந்த புல்லை அழகாக வந்து என்ன பண்ணுவார்? ஒரு அம்பு அழகாக புல்லுலேயே ஒரு அம்பு செஞ்சு அந்த பந்தை வந்து அழகாக மேலே எடுத்துடுவார். மாதிரியா ஒரு வள மாதிரி செஞ்சு பார்த்துருவோம். எங்கே பாடுறான்னது ஒரு மேஜிக் மைண்ட் ஓடிதான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு தாத்தா கடை சொல்லுவாங்க. தாத்தா யார்? பீஷ்மர். பீஷ்மர் சொல்லுவார், நீ சரியான ஆள்பா, இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்கு நீ தான் சரியான ஆள், நீ வந்து இங்கே இப்படி இருந்து இப்படி இந்த ராஜ்யசபையில் இருந்துடு, உன்னை வந்து இந்த பசங்களுக்கு குருவாக்கிடலான்னு. அதில் அவருக்கு பிடிச்சி போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து யாருன்னா அர்ஜுனன். இப்படி தான் வந்து அவரோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற அஸ்வத்தாமனும் அந்த அவங்க கூட இருந்து வளர்றாரு. புரியுதா? அப்போ இந்த மாதிரி வந்து பெருசான பிறகு மகாபாரதம் போர் வந்து 2 டீம் பிரியும் போது துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறாரு? பாண்டவர் சைடு வராமல் கௌரவர் சைடு போயிடாரு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க சைடு தான் இருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் சைடு நிற்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு இப்படி வந்துட்டார் அவர் கௌரவர் சைடு. ஆனால் பாண்டவர்கள் சைடு தனியாக பிரியும் போது என்ன பண்ணுறாரு? துருபரத மகாராஜா இருக்கிறார்ல, இந்த துருபரத மகாராஜா வந்து கௌரவர் சைடு பாண்டவர் சைடு வந்துட்டார், நல்லவங்க சைடு வந்துட்டார். ஓகேவா? அப்போ அதில் ஒரு கதை வந்து என்ன வரும்னா, அவர் வந்து இந்த பாண்டவர்களை வந்து சரி கௌரவர்களை பழி வாங்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு யஜ்யம் பண்ணுவார், நெருப்பு. அதில் வந்து 2 பேர் வருவாங்க. ஒன்று வந்து திருஷ்டத்யும்னன், ஒன்று வந்து திரௌபதி. 2 பேர் வந்து அக்னிலேருந்து வருவாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா
இவங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து காட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் காட்டில் போய் இருக்கும் போது அவங்க அம்மா குந்திமா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்னத்தை எடுத்து வரீங்களோ அதை 5ஆக பகிர்ந்துக்குங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை நடக்கும். அப்புறம் வந்து திரௌபதினு கொண்டு வருவாங்க. இவங்க அம்மா கிச்சனில் பண்ணிட்டு, அம்மா இங்கே வந்து பால் பண்ணகை, ஐயோ என்ன இருந்தாலும் 5 பேர் பகிர்ந்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ண, திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எப்படி ஒரு பெண் வந்து இப்போ 5 பேருக்கு மனைவியாக இருக்க முடியும். ஆனால் திரௌபதி வந்து அக்னி மூலியமாக வந்தனால அவங்க தனியாக வந்து 5 பேருக்கும் தனித்தனியாக வந்து என்னது மனைவியாக இருப்பாங்க. 5 பேருக்கும் தனித்தனியாக வந்து ஒரு பிள்ளைங்க இருக்கும். அந்த ஒரு பிள்ளைங்கள் தான் அஸ்வத்தாமன் சாவடிச்சிருப்பார். புரியுதா மாதாஜி? அப்போ திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அவங்க வந்து அந்த அக்னிலேருந்து துருபுர மகாராஜா வந்து கொண்டு வந்தார். ஒன்று திரௌபதி, ஒன்று திருஷ்டத்யும்னன், 2 பேர். ஓகே. அப்போ திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம் வரக்கூடிய அந்த பெண் கேரக்டரில் வந்து முக்கியமான கேரக்டர் திரௌபதி தான். இந்த திரௌபதி வச்சு தான் மகாபாரதம் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து உருவாகுது. புரியுதா ரவி பிரபு? மகாபாரதம் எந்த இடத்துல டேர்னிங் ஆகுது பிரபு சொல்லுங்கள். மகாபாரதம் பார்த்துருக்கீங்களா? மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாபாரதம் ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரியை வந்து திரௌபதி சாரி போட பிடிச்சி அவுக்குறது பிரபு, அதுதான் வந்து ஹைலைட்டான சீனு. மகாபாரதம் எங்கே வந்து டேர்ன் ஆகுதுன்னா, திரௌபதி வந்து அங்கே வந்து சாரி அவுக்கிறதுக்கு முன்னே அதெல்லாம் இருக்கட்டும், மகாபாரதம் டேர்னிங் பாயிண்ட் ஆகுறது எந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். உஷா மகதி யார் சொல்லுங்க? ஓகே. அது பிறகு எந்த இடத்துல மகாபாரதம் வந்து அது வந்து கதை களம் மாறுது, எங்கே மாறுது, எந்த ட்ராக்ல சூது வளருது வந்துட்டீங்க. ஆனால் அது முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதுக்குள்ளே. சகினியோட சூழ்ச்சியே இல்லை பிரபு. ஆக்சுவலி வந்து சகினி வந்து அதில் கெட்டவரே கிடையாது. அந்த கேமில் பார்க்க போனால் எல்லாம் நினச்சி பாருங்க, ரெண்டு டீம் இருக்குது தானே வந்துச்சு. ஒன்று துரியோதனு, ஒன்று வந்து யுதிஷ்டர். 2 பேர் வந்து விளாட்றதுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. துரியோதன் என்ன சொன்னார் பிரபு? ரமேஷ் பிரபு துரியோதன் என்ன சொன்னார்? விஜய் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணோன்னே என் பதிலுக்கு சகுனி விளையாட சொன்னார். ஏன்னா துரியோதனுக்கு வந்து அந்த கேம் வந்து விளையாட தெரியாது. ஓரளவு விளையாட, ஆனால் அதுக்குள்ளே எப்படி சூட்சமாக விளையாட தெரியாது. சகுனியை விளையாட வச்சார். காரணம் என்ன? சகுனி பெண்ணா? சகுனி வந்து மாமா மாதாஜி. ஏன் சகுனி விளையாடுச்சாரு? காரணம் என்ன? சகுனியோட பேக்ரவுண்ட் கதை என்னதுன்னா, சகுனி வந்து ஆக்சுவலி வந்து இந்த மொத்த அரசாங்கத்தையும் வந்து பழி வாங்குறதுக்காக தான் அவர் உள்ளே வந்திருப்பார். ஏன்னா என்னன்னா அவங்க குடும்பத்தை வந்து அவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த அவர் சகுனிக்கு தனியாக இருக்க கதை இருக்குது. அப்போ அவங்க பிடிச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க, குடும்பம் பண்ணுவாங்கன்னா, சகுனியோட மொத்த குடும்பமும் ஒரு ஜெயிலில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பருக்கு சோறு மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ மொத்த குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, சகுனி அப்போ சின்ன பையன், எப்பா நாங்கள் எல்லாரும் சோறு ஒன்று கொடுக்குறோம், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சோறு நாங்கள் சாப்பிட ஒன்று கொடுக்குறோம், நீ இதை சாப்பிட்டு இந்த அரசாங்கத்தை வந்து மொத்தமாக முடிச்சிருன்னு அவர் இந்த பழிவாங்க உணர்ச்சியே வளருவார். அவர் யார்? சகுனி. அப்போ ஒரு நாள் சோறு சாப்பிடும்போது அவங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவாங்க. இவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பருக்கு சோறு சாப்பிட்டு வளர்ந்துட்டே வருவார். அதனால தான் அவருக்கு வந்து இப்படி கௌரவ சைட்டை பூந்து அடித்தாலும் சரி தான், பாண்டவ சைட்டை பூந்து அடிச்சல, இந்த மொத்த கூட்டத்தையும் காலி பண்ணுறது தான் அவரோட ஒரே அஜெண்டா. புரியுதா? அப்போ அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கதை போகும். அவர்கிட்ட வந்து இவங்க இறந்து போய் அவங்களோட எலும்பில் வந்து இவருக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். சம்திங் ஒரு மாதிரி ஒரு மேஜிக் கடை, பிளாக் மேஜிக்காக வச்சுருப்பார். அவர் காயை உருட்டும் போது அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விழுவும். இது வந்து துரியோதனுக்கு தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாது கொடுப்பா அவருக்கு தெரியாது. ஆனால் மாமா வளர்ந்தாருன்னா ஜெயிச்சிடுவார். சகுனி வளர்ந்தாருன்னா கதையை முடிச்சுடுவார். ஓகேவா? இவர் இன்டெலிஜென்ட்டாக சகுனியை வந்து இன்னும் வச்சு கட்டாலே வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் இருந்த பாட்டி யார்? யுதிஷ்டர். என்ன பண்ணியிருக்கணும், என் பதிலுக்கு யாரை விளையாட வச்சிருக்கணும்? கிருஷ்ணரை விளையாட வச்சிருக்கணும். ஆனால் அங்கே தான் அந்த ஒரு பாயிண்ட் தான் மகாபாரதம் உருவாகிற பாயிண்ட். ரமேஷ் பிரபு
என்ன நடந்தது அங்கே, என்ன நடக்குது? யார் கரெக்டாக கண்டுபிடிங்க, கரெக்டாக வாழ கண்டுபிடிங்க பார்க்கலாம். பிரபு எஸ், அது விளைவு. அங்கே என்ன அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லை பிரபு, என்ன மாதிரி எப்பா மாதிரி செக்காதா அங்கே யுதிஷ்டருக்கு வந்து பிரபு தனிப்பட்ட முறையில் சூது விளாடணும்னு ஆசை. 4 கோட்பாடு என்னென்ன சொல்லுங்க அமீஸ் பிரபு. சூது, மாமிசம். இதில் வந்து சூது வந்து ஒரு கேம்பிளிங், இது வந்து ஒரு பாவ செயல். யுதிஷ்டருக்கு தனிப்பட்ட முறையில் சூது விளாடணும்னு ஒரு ஆசை. அந்த ஒரு எண்ணம் தான் என்ன பண்ணிடுச்சு, கிருஷ்ணருடைய ப்ரெசன்ஸை, கிருஷ்ணரை ஒருத்தரை வச்சு விளாடணும், அதை வந்து அவருக்கு மைண்டில் வந்து இதை மறைச்சிருச்சு. அதனால தான் 4 கோட்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் மனித பிளாட்ஃபார்மில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் மனிதனாகவே கருதப்பட மாட்டாங்க. இப்போ மது, ஆல்கோஹால் குடிக்கிறீங்க, தகாத பெண் உறவு, மது, சூது, அப்புறம் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடு, இந்த 4 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாத வரைக்கும் யூ நாட் ஹியூமன் பீங். நீங்கள் மனிதர் கிடையாது. மனிதன் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் இல்லை, நீங்கள் மிருகமாக இருக்கீங்க. மிருகமாக அந்த சூழ்நிலையில் மைண்டு, மூளை புத்தி மிருகமாக இருக்கும்போது அது என்ன பண்ணிடும், நான் யார், என்னோடய டியூட்டி என்னது, என்ன கடமை என்னது, என்ன நான் பண்ணிங்கிருக்க, கடவுள் யார், இது எல்லாத்தையும் மறந்துடும். சொந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மறந்துடும். அப்போ யுதிஷ்டருக்கு அங்கே ஒரு பாயிண்ட்டு, நான் சூது விளாடணும் அந்த ஆசை இருந்தனால என்ன ஆயிடுச்சு, சரி இவர் கட்டத்தில் விட்டுட்டாரு, அவங்க சொத்தெல்லாம் விற்கிறாங்க, அடுத்து கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா, கூப்பிட்டுருக்காம இல்லை சசிமதி, அப்பயும் கூப்பிடல, சரி சொத்தெல்லாம் விற்றாங்க, அப்போ அவங்களுடைய நகை எல்லாத்தையும் விற்றாங்க, அப்பயும் கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா, சரி திரௌபதி கொண்டு வர்றதுக்கு முன்னுக்கு வரைக்கும் கூப்பிட்டுருக்கலாம், நிலத்தெல்லாம் விற்றாங்க, அப்பயும் கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா தானே மாதாஜி, கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் சூதோடைய அடுத்த கட்டம் வந்து என்னதுன்னா, அது என்ன ஆகிடும், விட்டதை எடுக்கணும், தட் இஸ் சூது. தட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ். இதுதான் மகாபாரத ட்ரெயினிங். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா துரியோதனனை பண்ணது தவறுன்னு பேசக்கூடிய இந்த சமுதாயம், துரியோதனனை மிகப்பெரிய தவறு பண்ணது யுதிஷ்டிரர் தான். அதனால தான் மகாபாரதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் வந்து எல்லாத்தையும் கதையை முடிச்சார். இந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரும் இவங்க கதையை முடித்தார். எப்படின்னா கடைசி காலத்தில் எதுவுமே இல்லாமல் கடைசியா அவ்வளோ சண்டை போட எடுத்த ராஜ்யத்தை ரொம்ப நாள் கூட அனுபவிக்க மாட்டாங்க. திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு ஒருத்தராக வந்து இமயமலை நோக்கி போவாங்க. அப்படியே ஒருத்தராக போய் அப்படியே காணா போயிடுவாங்க. இதுதான் மகாபாரதோட 5 பஞ்ச பாண்டவோட கிளைமேக்ஸ். இதுதான் நீங்கள் மகாபாரதம் படிக்கும் போது இது நீங்கள் பாகம் வரும்போது உங்களுக்கு புரியும். 5 பேரும் தனித்தனியாக போயிடுவாங்க. தனித்தனியாக இமயமலையை நோக்கி போவாங்க. அப்படியே காணா போயிடுவாங்க, டிசப்பியர் ஆயிடுவாங்க. ஓகேவா? அது என்ன ஆச்சரியம் சொல்கிறாங்கன்னா அவங்க பகவான் ஒருத்தர் போயிட்டாங்க. ஆனால் கடைசியாக அந்த சூதோட விளைவு என்னென்னா அவங்க எல்லாத்தையும் தனிமரமாக ஆக்குனார் பகவான். அது அந்த ராஜ்யத்தை ஏதோ சண்டை போட்டு எடுத்தாங்களோ அது அவங்க அனுபவிக்கலை. கடைசியாக வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு தான் கொடுத்துட்டு போவாங்க. பரீட்சித் மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா உத்தரையோட கருவறையில், அதாவது அர்ஜுனோடைய பையன் அபிமன்யும் என் உத்தரா, அவங்க அந்த அபிமன்யும் கதையை முடிச்சுடுவாங்க. அப்போ உத்தராவும் செத்து போயிடுவா. அந்த உத்தராவோட வயிற்றுலேருந்து தான் பரீட்சித். இந்த பரீட்சித்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு மொத்த பேரும் கிளம்பிடுவாங்க. அந்த அவங்க அனுபவிக்கவே முடியல. எதுக்காக அவங்க சண்டை போட்டாங்களோ எதுவுமே அவங்க அனுபவிக்க முடியல. தட்ஸ் வாய் அந்த சூது இஸ் வெரி வெரி டேஞ்சர். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டராக வந்து அந்த ப்ளே பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா மேலே சொல்லுவாங்க சீலா மங்சான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த கதையில் வந்து அவங்க வந்து என்னன்னா இந்த சூதுலையும் இதில் வந்து உண்மையாக ஒரு பக்தியாக இருக்கக்கூடியவங்க இந்த திரௌபதி வந்து இவங்க என்ன ஆகுறாங்க. திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த புடையை பிடிச்சி இழுக்கும் போது துரியோதன் தம்பி துச்சாதன் தான் பிடிச்சி இழுப்பார். ஓகேவா? அப்போ அங்கே மகாபாரதத்தில் அந்த கதை உங்களுக்கு தெரியும். என்னது என்ன நடக்கும் ரவி பிரபு சொல்லுங்கள். புடை பிடிச்சிருக்கும் என்ன வரும்? அந்த புடையை பகவான் கொடுப்பாரு. எல்லா வகை டிசைன் புடவை எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஓகேவா? எதுக்காக அங்கே புடவை கொடுக்குறாரு போது ஏன் அவர் ஏன் வரல? கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் வந்து முன்னுக்கு சண்டை போட்டு காப்பாற்றுறாரு. கரெக்டாக இல்லையா பிரபு? அம்பு விட்ற அது சரி ரதத்தை ஓட்டுறாரு. சண்டை போடமான்னு சொன்னார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரதத்தோட சக்கரை தூக்கி அந்த பீஷ்மர் அடிக்க வருவார். அதுக்கு வந்தார்.
ஆனால் திரௌபதி அவங்களோட தூய்மையான பக்தர். ஆனால் திரௌபதியை வந்து காப்பாற்றுக்கு ஏன் பகவான் நேரடியாக வரல? சொல்லுங்க ட்ரை பண்ணு. வேற யார் விஷயம்? ஏன் வந்து பகவான் அங்கே நேரடியாக வரல? ஏன் வந்து அங்கே வந்து அவருமா புடைய மட்டும் கொடுத்துட்டு அந்த ட்ராமா முடிச்சிட்டாரு? ஏன் திரௌபதி ஒண்டி தான் எனக்கு என்னைய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க அந்த டைம். ஏன்னா அந்த கேம் வந்து யுதிஷ்டிரா கிருஷ்ணா. ஓகே. திரௌபதி வந்து ஆஸ்கிங் கிருஷ்ணா டு ஹெல்ப். ஏன்னா யாருமே அந்த அசெம்பிளியில் வந்து யாருமே வந்து திரௌபதிக்கு வந்து சப்போர்ட்டாக பேசவே இல்லை. சப்போர்ட்டா யாரும் ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் பேசினார். யார் சொல்லுங்க தெரியுமா? இல்லை விதுரு தான் அவங்க போயான்னு சொல்லிட்டாங்களே, அவர் அந்த அசெம்பிளியில் இல்லை. ஒரே ஒருத்தர் தான். அந்த 100 பசங்க இருக்கிறாங்கல்ல, துரியோதனுடைய கூட 100 பேர் இருப்பாங்க. அதில் 100ஆவதாக இருக்கக்கூடிய அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கேட்பார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர் சும்மா சிம்பிளாக ஒரு வார்த்தை விடுவார், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பெசாமரின்னு சொல்லிட்டு அவரை வந்து அடித்து வாக்கில் வச்சுருவாங்க. அவரோட வாய்ஸே கேட்காது. அவங்க 2 பேர் மட்டும்தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரத லிஸ்ட்டில் அந்த 100ஆவது இருக்கிற அவர் மட்டும் தப்பிப்பார்னு சொல்லி போட்டிருக்கு. அது உண்மையாக என்னன்னு தெரில. பட் அவர் மட்டும் தான் விட்டு வச்சுருப்பாங்க, கிருஷ்ணன் விட்டுருப்பார். மற்ற எல்லாத்தையும் பீஷ்மன் முதற்கொண்டு அந்த அசெம்பிளியில் இருந்த எல்லாரையும் வந்து பகவான் முடிச்சுடுவார். சரி, ஏன் வந்து அவர் வந்து வரலன்னா, பகவான் நாமம் என் நாமி, பகவான் அபிநத்வம் நாம நாமினா, அதாவது பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் பகவான் வரதுக்கு முன்னாடி பகவான் நாமம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதான் ஹரிநாமம் வைக்கல. பகவான் நாமத்தை தவிர்த்து பகவானோட பகவான் நாமம் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பகவான் வந்து வந்தார்னா என்ன பண்ணுவாரோ அது பகவான் நாமம் பண்ணுச்சு. ஓகேவா? அதனால தான் வந்து ஏன்னா அவங்க வந்து நாமத்தை சொல்கிறனால, கோவிந்தா கிருஷ்ணனை சொல்கிறனால பகவான் நாமம் வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே. ஒன்று திரௌபதியோட மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் வந்து என்னதுன்னா, அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காம பகவானுக்காக வந்து ஒன்று செஞ்சாங்க. ஒரு தடவை கிருஷ்ணருக்கு வந்து ஒரு முள் வந்து குத்திடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து பேண்டேஜ் போடுவோம். அப்படிலாம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புடவையை வந்து கிழிச்சியை வந்து அவங்க பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. அப்போ மகாபாரதத்தில் வந்து பகவான் வந்து துவாரகையில் வந்து அங்கே சண்டை போட்டுருப்பார். அங்கே வந்து அங்கே ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவார், திரௌபதி நடக்குதுன்னு சொல்லிட்டோன்னே அவர் வந்து எதிர்பார்க்காம அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த தனக்கு உதவி செஞ்ச திரௌபதிக்கு அவர் வந்து அங்கேருந்து அவர் உதவி செய்வார். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, திரௌபதி கிட்ட இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து நம்புவாங்க, ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த புடையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து என்னை காப்பாற்று கேட்பாங்க. பட் இவனுக்கு யாரும் காப்பாற்ற முடியாது. 5 பேர் வந்து முடிஞ்சு, இந்த 5 பேரும் வேஸ்ட்டு. வேறு யாரும் பீஷ்மர் காப்பாற்ற முடியாது. கர்ணன் இருக்கிறாரு, பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணாச்சார் இருக்காரு, இவங்க யாருமே காப்பாற்ற முடியாது. அந்த சிங்கிள் பாயிண்ட் அங்கே வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க யாரும் காப்பாற்ற முடியாது, அப்போ பகவான் மட்டும்தான் காப்பாற்றுவோம் சொல்லி அவங்க வந்து அந்த ஃபுல் சரண்டர் வந்து இந்த மொத்த மகாபாரதம் வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படையாக காட்டினது வந்து திரௌபதி கேரக்டர் தான். ஒரு சரணாகதி வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனையில் எப்படி சரணாகதி வந்து எப்படி காட்டுறது. இப்போ நீங்கள் புக்கில் படிக்கலாம் சரணாகதியை, நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் சரணாகதி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி காட்டுறது. இப்போ பிரகலாதன் வந்து சரணாகதியை வேறு மாதிரி கட்டினார். ஓகேவா? அவர் எதோ தூக்கி போட்டாலும் அவர் வந்து அப்படியே தான் இருந்தார். இப்போ பரத மகாராஜா ஜட பரதனாக வரும்போது அவர் வந்து சரணாகதி வேறு மாதிரி கட்டினார். இப்போ பரத மகாராஜா வந்து பாருங்கள், அவர் நாட்டுக்கு ராஜா. ஆனால் என்ன பண்ணுவார், ஒரு மானை வந்து வளர்த்து திருப்பி வந்து அவர் மறுபிரிவில் மானம் பிறந்துடுவார். ஐயோ, நம்ம வந்து இவ்வளோ விஷயத்த வந்து வாழ்க்கையில் துறவரம் எடுத்து கடைசி ஒரு மானு மேலே வந்து ஆசைப்பட்டு திருப்பி மானாக பிறந்துட்டுமே. அப்போ 3வது பிள்ளை என்ன பண்ணுவார், அவர் திருப்பி மனசு பெரிய பிறப்பார். அது என்ன பண்ணுவார், ஜடமாக இருப்பார். ஜடனா என்னது, எதுவுமே ஆசைப்பட மாட்டார். அவர் சரணாகதி அப்படி காட்டுவார், எதுவுமே ஆசைப்பட மாட்டார், அப்படி தான் இருப்பார். ஆனால் திரௌபதி சரணாகதி வந்து எப்படி காட்டினாங்க, அதுதான் வந்து இட்ஸ் ப்ராக்டிக்கல். ஏன்னா சத்யா, திரேதா, துவாபர, கலியுக ஆரம்பிக்க போகிற டைமில் இந்த சரணாகதி வந்து அவங்க வந்து காட்டினாங்க. அப்போ கிட்டத்தட்ட கலியுகத்தில் நம்ம இப்படி தான் வந்து இருக்கணும். இதில் ஒரு சின்ன விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா, மகாபாரத்தில் திரௌபதி காட்டக்கூடிய இந்த சரணாகதி இருக்குல்ல, இந்த சரணாகதி தான் வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் வந்து மகாபிரபு இதை அப்ளை பண்ணியிருப்பார். திரௌபதி வந்து பாருங்கள், கையை ஃபுல்லாக தூக்கிடுவாங்க.
இதுதான் வந்து மகாபிரபு வந்து அதே பொசிஷனில் தான் வந்து கலியுகத்தில் வந்து கையை தூக்கி வந்து நின்று சரணாகதி பண்ண வச்சுருப்பார். ஒன்று வந்து திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா நாமத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நாம தான் சொல்லுவோம், வேறு எதுவும் அங்கே பூஜை உட்காந்து யஜ்யம் பண்ணிக்கிட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, உட்காந்து தியானம் பண்ணல பிரகலாத மாரி. கலியுகத்தில் வந்து என்னென்னா நாமம் தான். அந்த நாமம் சொல்லும் போது பகவான் ஹெல்ப் பண்ணார். அதே தான் வந்து மகாபிரபுவும் அந்த கான்செப்ட் தான் எடுத்திருப்பார். புரியுதா? திரௌபதி பண்ண அந்த சரணாகதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை நடக்கிற டைமில் பண்ண சரணாகதி இஸ் அ ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. புரியுதா ரமேஷ் பிரபு? அதான் திரௌபதி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி வந்து அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் அஸ்வத்தாமனை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு குருவுக்கு ஆக்சுவலி ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டா அவன் பிராமணனும் கிடையாது. ஓகேவா, அவன் தகுதி இருந்தால் மட்டும்தான் பிராமணன். ஆனால் திரௌபதி என்ன பண்ணுறாங்க, இல்லை அவன் நம்மளோட குருவோட பையன் அப்படின்னு சொல்லி அவனை கழட்டி விடுங்க, அவனை வந்து அவுத்து விடுங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த மனநிலை வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண மனநிலை இல்லை. இதான் வந்து புரோபாத் வந்து 43 பர்பட்டில் கடைசின்னு சொல்கிறாருன்னா ஒரு டிவோட்டியோடைய ஒரு குட் குவாலிட்டிஸில் என்னென்ன விஷயங்களாக இருக்குமோ அது எல்லாமே திரௌபதிக்கும் இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறார். திரௌபதிக்கும் வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. இது சாதாரண எல்லா பெண்களாலையும் சொல்ல முடியாது. 5 பசங்களுடைய ரத்தம் வந்து ஒன்று வந்து காஞ்சி கூட ஒன்று போகல. அதுக்கிட்டே வந்து அவங்க வந்து முன்னுக்கு வந்து பிடிச்சி வந்து நிப்பாட்டிட்டாங்க. யாரை? அஸ்வத்தாமனை. அப்போ அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பிடிச்சி நிப்பாட்டாங்க. திரௌபதி நீ சொல்லி என்ன பண்ணலான்னு. இல்லை அவர் விடுங்க, அவர் கையில் அந்த மாதிரி அதுவும் கட்டாதீங்க, அவர் நம்மளோட குருவோடைய பையன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவோட்டி பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் வந்து சொல்லப்படுது 26 நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 26 சிம்டம்ஸ் இருக்குது, லட்சணங்கள் சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து இதில் ஒன்றை உருப்படியாக வளர்த்துட்டாலே பெரிய விஷயம். அபிப்பிரபு இது ஒன்றை உருப்படியாக வளர்த்துக்கிட்டே இது கம்ப்ளீட்டாக வளர்த்துட்டாலே பெரிய விஷயம். அது அதில் வந்து பார்த்திங்கன்னா பல குணங்கள் இருக்குது. அதில் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கிட்டையும் வந்து கைண்ட் என்ன சொல்கிறது வந்துச்சு, ஒரு கருணையா வரும் கைனா சரி கருணை. அதாவது எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்ம வந்து கருணையாக இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் வந்து தெரியாத விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்குது. நம்ம கருணையாக இருக்கிறோமா, இல்லைன்னா வந்து கடிச்சு கொதறோமா? அப்போ நம்ம பக்தர் நிலையில் இருக்கிறோமா பிரபு? கோலோகத்துக்கு போகணும், பகவான் லோகத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், கரெக்டாக இல்லையா? அதான் நம்மளுக்கு கோல். இந்த மொதல் குவாலிட்டிஸ் பாருங்கள், 26 இருக்குது. இந்த பகவத்கீதை 12ஆம் சாப்டரில் வரும், 13ஆவது ஸ்லோகம் 14ஆவது ஸ்லோகம் ஐ திங்க். இதில் வந்து பாருங்கள், வந்து கருணையோடு இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் ஒரு கருணையை காட்டணும். அப்போ ரமேஷ் நீங்கள் சொன்னது உண்மை. என்னது, நம்மளை அடிச்சுட்டா பழி வாங்கினா திருப்பியும் அட்டாக் பண்ணணும், மனசு இருந்துகிட்டே இருக்கும். அது மார்க் பண்ணிடுவாங்க, நீ என்னோட எதிரி, நீ எவ்வளோ தான் எனக்கு வந்து நல்லது செஞ்சாலும், எனக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டாலும் பிரசாதம் கொடுத்தாலும் நீ அன்றைக்கி பண்ணதை நான் மறக்க மாட்டேன். அப்படிலாம் இருக்கும் அது உண்மையிலே இருக்குது. நான் ஸ்கூலில் படித்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் வர பாருங்க. இந்த ரப்பரு விளாட பார்த்துருக்கீங்களா இப்படின்னு? ஓகேவா, இந்த ரப்பரு வந்து அது ஏதோ ஒரு பையன் வந்து காணடிச்சிட்டான். இப்போ நாங்களும் ஒரு 2 பேர் கூட சேர்ந்துருந்தோம். அந்த பையன் இப்போ வரைக்கும் நாங்கள் பெருசாச்சு, அவனும் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ வரைக்குமே அந்த லப்பரு மேட்ரு வந்து மறக்கல அவர். என்னோடய லப்பரை வந்து காணடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பெரிய பஞ்சாயத்து ஆகணும். சரி, அப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து கருணையாக இருக்கணும். ஓகேவா, இந்த முதல் குவாலிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து பிரச்சனை இருக்குது. ஓகேவா, நல்லா வச்சுங்க. இந்த 26 குவாலிட்டி வந்து என்னென்னா, இந்த 26 குவாலிட்டி நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வந்து பகவான் லோகத்துக்குள்ளே போகிறதுக்கு தகுதியான ஒரு ஆத்மாவும் ஆகிடும். நம்ம இதில் 26ல் இந்த மொதல் குவாலிட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மொதல் குவாலிட்டிஸே முதல் தகுதியே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த ஒரு குவாலிட்டிஸை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம நிறைய உழைப்பு போடணும். எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்கணும். தெரியாத விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா, என்ன சொல்கிறது, அந்த கருணை வந்து இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வெறும் மனிதர்களுக்கு மட்டும் கருணை இல்லாமல் மிருகங்கள்கிட்டையும் கருணையாக இருக்கணும். இதுதான் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு. ஓகேவா, கொல்லாமைனா வந்து என்ன வந்துச்சு,
குறையக்கூடாது. இயேசுநாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 10 ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது கிறிஸ்தவங்களில். 10 கட்டளைகள் இருக்குது. அதில் முதல் கட்டளை வந்து என்னதுன்னா கொல்லாத இருப்பாயாக. அதாவது வந்து அது என்னன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் வந்து என்ன சொல்கிறது மனுஷங்க சாவடிக்கூடாதுன்னு. அது அப்படி கிடையாது. அவங்களோட ஒரிஜினல் இதில் போட்டிருக்கோம். அது கோட்ஸ் நான் வச்சுருக்கிறேன். கொல்லக்கூடாதுன்னா எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது, யாரையும் நம்ம வந்து வயலன்ஸ் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு நான் சொல்லியிருப்பார். அது எங்கடா இவன் மாற்றிடுவாங்க சொல்லிட்டுனா அவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார் இயேசுநாதர். அது தமிழில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா நான் உங்களோட பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீ செய்த பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து அடி வாங்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் படம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு கிளைமேக்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மாரி இருக்கும், விஷம் முள், அது இங்கே போட்டுருவாங்க ஃபுல்லாக. கட்டையில் பார்த்துருக்கீங்களா வந்துச்சு? அது என்ன பண்ணுவாங்க, டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணும்போது என்ன இந்த முள் இன்னும் உள்ள இறங்கிட்டே போகும். அப்புறம் இந்த மாதிரி வந்து கடைசியாக வந்து அவர் வந்து மேலே வந்து கட்டிடுவாங்க. ஓகேவா? அவர் திருடன்னு சொல்லிடுவாங்க. அவர் கூட சேர்ந்து 2 திருடன்னு சேர்த்து கட்டி வச்சுருவாங்க. அப்போ எங்கடா வந்து அவர் இன்னும் உயிரோடு போகிற சொல்லிட்டேனே அது என்ன பண்ண ஈட்டி எடுத்து அவர் வயிற்றில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் ஒன்று கொஞ்சம் ரத்தம் இருக்கும், இதையும் வந்து குத்திடுவாங்க. அது அந்த ரத்தமே வெளியே வந்துடும். அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ரத்தம் பழிந்த கைகளோட என்னை வந்து பார்க்க யாரும் வராதிங்க. விச் மீன்ஸ் என்னன்னா ஒரு உயிரை கொன்று அந்த ஒரு பாவத்தோடு என்னை யாரும் பார்க்க வராதிங்க, ஏன்னா உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லுவார். இதே தான் வந்து அப்படியே வந்து ஹரிதாஸ் தாக்கூர் நடந்திருக்கும். ஹரிதாஸ் தாக்கூருக்கும் அதே மாதிரி தான் 22 மார்க்கெட்டில் அவர் வச்சு அடிப்பாங்க. நீ வந்து முஸ்லீமாக இருக்க, நீ வந்து ஹரிகிருஷ்ண மகாமதம் சொல்லாத, நீ வந்து என்னது இந்த நாமதம் சொல்கிறத நீ வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுடு. இல்லை, ஹரிதாஸ் தாக்கூர் இயேசுநாதரும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சிமிலராக வந்து நடக்கும். ஏன்னா இவர் செல்வில் ஏற்றுனாங்க, இவர் செல்வில் ஏற்றலை ஹரிதாஸ் தாக்கூர், அவ்வளோதான். மற்றபடி அடி வந்து பிச்சு எடுத்துடுவாங்க. ஹரிதாஸ் தாக்கூருடைய பார்த்தீங்கன்னா செதெல்லாம் வந்து பிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துடும். 22 மார்க்கெட்ஸ் பிரபு 22 மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட்லேயும் வச்சு அடிப்பாங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து அடிக்கும் போது அங்கே பல லட்சம் பேர் பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு முஸ்லீமை வந்து வெளுத்து வாங்கினா அடுத்து எந்த முஸ்லீமை வந்து ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல மாட்டான், அந்த பயத்தை ஏற்படுறதுக்காக தான் கொடூரமாக அடிப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சைத்தன்யம் இன்னொரு புக் இருக்கும், அதில் படிக்கும்போது ஹரிதாஸ் தாக்கூரோட லீலையை வந்து தனியாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவருக்கு எப்போ அடிப்பாங்கன்னா அடிக்கிற அடியில் இந்த கண்ணு கீழே தோல் இருக்க இது எல்லாம் பிச்சுட்டு வந்துடும் எல்லாம். அவங்க பாய்க்கிற சாட்டெல்லாம் சாதாரண இல்லை, அப்படியே எண்ணெயில் முக்கி எடுத்துருப்பாங்க. அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து முள்ளோட முள்ளு அப்படியே ஒட்டிக்கும், இழுத்து அந்த சிதைகள் பேத்துட்டு வந்துடும். அந்த மாதிரி 22 மார்க்கெட்டில். ஆனால் ஒரு அடி கூட அவருக்கு வந்து வலிக்காது ஹரிதாஸ் தாக்கூருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்திங்கன்னா மகாபிரபு அவர் இன்னொரு இடத்துலேருந்து அந்த வலியை வாங்கியிருப்பார். தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து கருணையாக இருக்கணும்னு சொல்லி தான் இயேசுநாதர் வந்து படாவப்பட்டார். அப்போ நம்ம இந்த குவாலிட்டிஸை எப்போ வளர்த்துக்கிறோமோ, இயேசுநாதர் கூட பாருங்கள் பிரபுபாதர் சொல்லுவார், இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்லுவார். எப்பவுமே பிரபுபாதர் எப்பவுமே சொல்லுவார், இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். நீங்கள் இவர் சொல்கிறத கேட்டிருந்தாலும் நீங்களே எப்போவே உருப்படியாக இருந்திருக்கீங்க சொல்லுவார் அவர். தயவுசெய்து இவர் சொல்கிறத கேளுங்க, இவர் சொல்கிறத நானும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்ல போகிறாரு, இயேசுநாதர் சொல்லி போகிறாங்க, நோ கேம்பிளிங். அவர் வந்து ஒரு புஸ்தகம் இருக்கும் இயேசுநாதரோடைய, அவரை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கும். அது பிரபுபாதர் சொல்லியிருப்பார். அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ். கிறிஸ்தப்பல் இன்னமும் சொல்லி ஒரு புக்கு இருக்கும், நான் அந்த புக்கு அனுப்பிவிட்றேன், அதோட பேர். அதில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் வந்து அவர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார், அவர் வேறு இடத்துல போயிடுவார். அது எங்கே போயிருப்பார் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். இந்தியாவில் ஒரிசா பூரி ஜெகநாதர்கிட்ட அங்கே வந்து கொஞ்ச நாள் அவர் தங்கி இருப்பார். அதுக்கு ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்கள் செய்யாதீங்கன்னு. அதனால நீங்கள் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் திருப்பி வரும்போது இவங்க திருப்பி கேம்பிளிங்கு எல்லாமே ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அவர் திருப்பி வந்து எல்லாத்துக்கும் போட்டு உடைப்பார், ஏன் இதை திருப்பி செய்கிறீங்க. அதனால் என்னன்னா எல்லா இறை தூதர்களும் யாரெல்லாம் பகவான்கிட்ட வராங்களோ எல்லாமே சேம் விஷயம் தான் சொல்லிட்டு போவாங்க. இதுதான் வந்து கைண்ட் டு எவ்ரி ஒன். இந்த கைண்ட் வந்தாலே இயேசுநாதர் தவிர்த்து ஒரு நல்ல உதாரணம் யாருமே கிடையாது. இயேசுநாதர் தான் பெஸ்ட்டு உதாரணம், ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் கருணையாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் தெரியாது சொல்லி கொடுக்கணும். 2வது, ஹம்பிள் டஸ் நாட் குவாரல் வித் எனி ஒன். எஸ், இது எங்கே நடக்குது? ஹம்பிள் வந்து யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. இங்கே ஹம்பிள் இல்லை, சண்டை மட்டும் நடக்குது கலியுகத்தில். என்ன சொல்றீங்க வருவா?
ரெண்டாவது குவாலிட்டி வந்து பணிவாக இருக்கணும், யாரோட சண்டை போடக்கூடாது. என்ன இங்கே இப்போ கல்வி என்ன நடக்குது? அவ்வளோ ஆப்போசிட்டாக நடக்குது. என்னது? பணிவு இல்லை, சண்டை மட்டும் தான் நடக்குது. அப்போ இந்த குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்காத வரைக்கும் பகவான் லோகத்துக்கு நம்ம போக முடியாது. சண்டை வந்து கத்தியும் சண்டை போடலாம், சைலண்ட்டாகவும் சண்டை போடலாம். ஒரு ஆள் நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் இல்லாத மாரி நான் பண்ண முடியும், அப்படி இக்னோர் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்தை வச்சிங்களேன், இப்போ உஷா மதி இங்கே இருக்கிறாங்க. உஷா மதி எனக்கு வந்து எனக்கும் வந்து பல வாய்க்க தகர வச்சிங்களேன், ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, ஓகேவா? நான் உஷா மதியை கண்டிக்கவே மாட்டேன், உஷா பேரை கூப்பிடவே மாட்டேன், நீங்கள் ஷாப்பிங்கில் என்ன கேட்கவே மாட்டேன். ஒன்று அப்படியே அந்த அந்த ஸ்பாட் அப்படியே பிளாங்காக ஆகிக்கிறேன். உதாரணத்துக்கு தான் அதுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கிறனால தான் அதிகம் உரிமை எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதீங்க. அப்படியே இக்னோர் பண்ணிடுவேன். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம கிளாஸுக்கு நம்ம பேர் கூப்பிட மாட்டேறாரு, அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்க வர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு இடத்துல கருமாதி போயிடுவாங்க. இல்லை, அப்போ அந்தமாதிரி இதுவும் வந்து இது ஒரு வகையான சண்டை தான். சண்டை கத்தி சண்டை போடாமல் இந்தமாரி வந்து இந்தமாரி இது வெரி டேஞ்சரஸ் பிரபு. நீங்கள் கத்தி சண்டை போடுறத வந்து திருப்பி வந்து ஓகேல பரவாயில்லாம், நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி வந்துடலாம். இந்த இக்னோர் பண்ணுற சண்டை இருக்க, இது இஸ் பிக் மைண்ட் கேம். இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். இது வந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பஞ்சாயத்து தீர்க்கிறதே தெரியாது. இல்லை நான் பேசுறேன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் திருப்பி இக்னோர் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்படி இந்த பிரச்சனை தீர்ப்பீங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இது பக்தர்களுக்கு உண்டான குவாலிட்டிஸ் கிடையாது, ஓகேவா? ஏன்னா ஹம்பிளாக இருக்கணும். ஹம்பிள் நம்ம சொல்ல தேவையில்லை, ஓகேவா? நம்மளுக்கு தான் ஹம்பிளாக எப்படி தெரியுமே, ஆள் பார்த்தோன்னே ஹம்பிளா புல்லு கூட பயந்து போயிடும், புல்லோட பணிவாக மாறிடுவோம் நம்ம. நம்பர் 3, ட்ரூத்ஃபுல்னஸ் ஃபிக்ஸ் இன் த அப்சல்யூட் ட்ரூத். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத்ஃபுல்னஸ்னால் உண்மையாக இருக்கிறது. ட்ரூத்ஃபுல்னஸ் ட்ரூத் மதஜி, அதாவது என்னதுன்னா 4 கோட்பாடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது, 16 மாலையை வந்து ஏமாத்தாமல் ஜெபம் பண்ணுறது. எத்தனை மாலை ஜெபம் பண்ணுறீங்க ரமேஷ் பிரபு? ஓகே, ஆனால் ஸ்டாண்டர்ட் 16 வந்துடுறீங்க. வெரி குட், 16 வந்துடணும். ரவி பிரபு 2 தடவை. வெரி குட் பிரபு. அந்த 2 குறையக்கூடாது, 2 மேலே தான் போகணும், மேலே போயிட்டே இருக்கணும். வருஷம் ஏற 2026 பாருங்க, இப்போ 27 ஒரு 2 ஏற்றணும், 28 ஒரு 2 ஏற்றணும், ஓகேவா? அது ட்ரூத்ஃபுல்னஸ். அடுத்து 4வது ஈக்குவல் டு எவ்ரி ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குவல் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கிட்டையும் வந்து ஈக்குவலாக நம்ம நடந்துக்கணும். ஈக்குவலாக நடந்துக்கிறோமா ரமேஷ் பிரபு? எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கிறோமா? இவங்க எங்கள் சொந்தக்காரங்க, அதனால் இவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் கூட போடு, இவங்க வந்து எனக்கு தெரியாது, இவங்க எனக்கு பிடிக்காது, எனக்கு குறவாக போடு. சாப்பாடில் பிரச்சனை வரும். ஈக்குவல் எவ்வளோ பேர் பிரச்சனை தருவாங்க. இந்த ஈக்குவல்லே வந்து பல பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் புதுசாக வந்து என்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பிரபு நான் கோயிலுக்கு பேர் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க. அதனால் சொல்லுங்கள் மாதாஜி, உங்களுக்கு தெரியாததா? நாங்கள் போனேன், எனக்கு வந்து சாப்பாடு எனக்கு சரியாக போடவே இல்லை, என் பின்னாடி வந்து உங்களுக்கு சரியாக போட்டாங்க, எனக்கு இது சரியாக போடலை, இது என்ன பிரபு இது? நீங்கள் ஆன்மீக இயக்கம் வச்சு நடத்துங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும், பார்க்குறது கேட்குறது சிம்பிளாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து வரதை தடுத்துரும். அது ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுறோமா இல்லையா பிரபா? பத்திரிக்கை கொடுத்து வெயிலில் போய் நீ நிற்கணும். அவன் வருவாங்க, திடீர்னு பார்த்து மறுவாரம் வர மாட்டாங்க. ஏன் வரணும்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ திரும்பி வருவாங்க, வரமாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது அது டோட்டலாக என்ன ஆகும்? அவங்க எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க. எமோஷனல் வீக்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தமாரி இன்சிடென்ட் நடக்கும்போது இப்போ உங்களுக்கு நான் வந்து குறவா போடுறேன் பிரசாதத்தை, இப்போ போடுறேன். அதுவும் பாருங்கள் ப்ரோ, வெள்ளைக்காரங்கிட்ட சரி இந்தியன்ஸ்கிட்ட பிடிச்சி பண்ண ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சி பண்ணணும். நீங்கள் ஒரு பிரசாதம் எடுத்து போடுவேன், இப்படி போட்டிங்க வச்சிங்களேன், பிரச்சனை. அவன் அர்த்தம் வர மாட்டாங்க. ஹரிகிருஷ்ணன் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் முதல் போடுறீங்க, சரி நினச்சி வைக்க சீலாப்போ நம்ம வேகம் போட்டோம். எனக்கு வேகம் போட்டு அவங்க பற்றி பணியாக போடுறாங்க. பார்த்தியா? டிவோட்டி பார்க்குறாங்க, புதுசாக அதை பார்க்க மாட்டுறாங்க. எல்லாம் நடக்கும். நானும் எத்தனை பேர் காப்பாற்றி பரவாயில்ல, எல்லாம் கூச்சிக்காதீங்க வாங்க, நான் எத்தனை மன்னிப்பு கேட்டு கொண்டு வந்திருக்கேன் நானே. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஈக்குவல், எல்லாருக்கும் சமமாக நம்ம பார்க்கணும்.
இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5வது ஃபால்ட்லெஸ். மைண்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கிட்ட கொடுத்துடணும். மைண்டு, இந்த மூளை எப்போவுமே பகவானுக்கிட்ட சரணாகதி அடையணும். ஃபால்ட்லெஸ், FAULTLESS, ஃபால்ட்லெஸ். கரெக்டாக வந்துச்சு விரியா வந்துச்சு. ப்ரொனன்சியேஷன் எப்படி? ஃபால்ட்லெஸ். என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க வந்துச்சு? வாட்ஸ் கால் தமிழில்? தவறு என்ன சொல்லுறாங்க வந்து? தவறு செய்யாமை. தவறு செய்யாமல் நம்ம இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா, எப்பயுமே மைண்டில் வந்து பகவானை முடிஞ்சிருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். பகவான் நினைக்கணும் எப்படி? அவர் நாமத்தை சாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருது அப்பப்போ. திடீர்னு போய் நம்ம சினிமா படி ஞாபகம் வரும் பார்த்தீங்களா? சினிமா படி ஞாபகம் வருதா? அதை அப்படியே மீட் பண்ணிவிட்டு ஹரே கிருஷ்ண வந்து கவனம் பண்ணி விட்டுடணும். உடனே முடியாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? 6வது சேரிட்டபிள். அதாவது நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறது, அந்த மாதிரி செய்யணும். நம்ம சேரிட்டினா கொடுக்குறது பார்த்தீங்களா? சேரிட்டினா அதே போல் என்னென்ன விஷயம் நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்களோ அதை சொல்லி கொடுக்குறது. ஒருத்தன் கேட்குறாங்க, பிரபு எனக்கு ஆர்த்தி எப்படி பண்ணுறது தெரியல, சொல்லி கொடுங்க. நீங்கள் போய் ராஜா போய் கேட்டுங்க. எனக்கு தெரியாது. அவங்க அப்படி சொல்லக்கூடாது. நம்ம முடிஞ்சதே நம்ம மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து வந்து 7வது, அதாவது மைல்டுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாந்தமான நிலையில். மைல்டுனா என்ன சொல்கிறது? வேர்டுக்கு கால் இந்த மைல்டு மாட்டுது. மைல்டு, MILD. மென்மையாக, வெரி குட் மாதிரி. மென்மையாக இருக்கிறது, மற்றவங்களை வந்து புண்படுத்தாமல், எரிஞ்சு விழுவாமல். புரியுதா பிரபு? ஒருத்தன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு மென்மையாக நடந்துக்கணும். இது வந்து ரொம்ப வந்து நிறைய இடத்துல நடக்கும். இதுவும் வந்து பாதிக்கும் பிரபு. புதுசாக வந்து கூட நீங்கள் வந்து மூஞ்சியில் அடிச்சுமே பேசுனீங்கன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. நீங்கள் புதுசாக வருவாங்கன்னு எப்போதும் சொல்லுவேன். ஓனர் அவங்க புதுசாக மலர்ந்த ரோஜா பூ மாதிரி நீங்கள் போட்டு கசக்குனீங்க, அவ்வளோதான். நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் பிளட்டு நீங்கள் ஒரு வெயிலில் போய் பத்திரி கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா என்றைக்குமே முதல் சந்திப்பு, முதல் மீட்டிங் என்றைக்குமே ஸ்வீட்டாக இருக்கணும். அது ஒன்று வந்து புதுசாக வந்தவங்களை வந்து நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்களா, ஏஞ்சி இல்லைங்க, உங்கள் பேர் என்னது அப்போல்லாம் கேட்கக்கூடாது. அதோட வரவே மாட்டாங்க அடுத்த வாட்டி அவங்க. அதெல்லாம் சில இடத்துல நடக்கும். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஏஞ்சி இல்லைங்க, உங்கள் பேர் என்னது. அவங்களுக்கு தொடவே தொடாதீங்க. அந்த அன்னைக்கு புதுசாக வந்து தொடவே தொடாதீங்க. அவங்க வாங்க, அழகாக பிரசாதம் கொடுங்க, ஒன்று பேக்கிங் பண்ணி கொடுங்க. அவங்கள வேகமே கவனிச்சிக்கங்க. அந்த மாதிரி தான் நான் கவனிச்சு ரொம்ப பார்த்து கவனிக்கணும். அவங்க எமோஷன் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. எது சொன்னீங்க, என்னை சொல்லிட்டியா, என்கிட்ட காசு வாங்க, என்னையே ஏற்று பேசுகிறேன் நீ, அப்படி வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் போக வந்துட்டாங்க. நம்ம கூட நல்லா பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசலாம். நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சரி, இன்னொன்று கொஞ்சம் முடிச்சிடுறேன். க்ளீன் அண்ட் பியோர், தூய்மையாக இருக்கணும். சுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயில் அறிவிப்போ அதனால கோயிலுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணணும், அப்படி தர வரக்கூடாது. கோயில் வரும்போது காலை கழுவணும். ஓகே பிரபு, எதுக்காக காலை கழுவணும்? காரணம் என்ன? இல்லை ப்ரோ, கோயிலுக்கு வரும்போது குளிச்சு தானே வரும். அப்போ ஏன் காலை கழுவணும்? இந்த கேள்வி நான் முதல் கேட்டேன். எங்கே கேட்டேன் பிரபு? ஸ்கூலில் படிக்கும்போது கேட்டேன். அந்த வார்த்தையை மேலே கீழே பார்த்துட்டாரு. ஏன்னா எனக்கு உண்மையிலே சின்ன வயசுலேயே தான் எனக்கு கேள்வி நிறைய கேட்போம் பிரபு. என் எங்கள் அப்பாலாம் வந்து வாயம் 3 ரூபா சொல்லிடுவார். நிறைய கேள்வி கேட்பேன். நான்லாம் எக்கச்சக்கமாக என் மண்டையில் மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. வீட்டிலேருந்து வரும்போது குளிச்சுட்டு வரும் தானே மாதிரி சுத்தமாக சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வரும். அப்போ எதுக்கு காலை கழுவணும் பிரபு? அதுவும் வரும்போது காடியில் தானே வரும். அழகாக ஏக்கோனில் அழகாக அந்த சப்பாத்தி செப்பல்லாம் சுத்தமாக இருந்திருக்கும். இப்போ எதுக்கு காலை கழுவணும்? சனி பகவான் குளிச்சுட்டு வரீங்க, நீ ஃபுல்லாக போட்டு குளிச்சு வரீங்க பிரபு. எப்படி பிரபு சனி பகவான் காலு பின்னாடி உட்காந்துருப்பாரு? பிரஜா வந்துச்சு kenapa cuci tangan? Cuci kaki. அதாவது ஏன் காலை கழுவணும்? நான் நல்லா யோசிச்சுங்க. இப்போ இந்த இஸ்கான் இதை விட்டு நோமல் கோயில் வச்சு கோயில் வழிபாடில் எதுக்காக நம்ம காலை கழுவணும்னா, கோயிலில் கும்பம் இருக்குல்ல, இந்த கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கும்பம் வச்சுருக்காங்க? அந்த கலசம் அந்த எனர்ஜியை வந்து இழுத்து வச்சுக்கும். அந்த கலசத்துக்குள்ளே என்ன இருக்கும்? அது
தானியங்கள் இருக்கும், கிரெயின்ஸ் இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து இந்த கிரெயின்ஸை மாற்றுவாங்க. ஓகேவா? அந்த காலத்தில் வந்து வெள்ளம் வந்துடும், பெரிய 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 வெள்ளம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ ஐஸ்டிங் 60 வகையான எத்தனையோ வகையான இது இருக்குது பார்த்தீங்கன்னா, சீட்டு விதைகள் இருக்குல்ல, இந்த விதைகள் எல்லாத்தையும் வந்து இந்த கலசத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா உலகம் எதாச்சும் வந்து வெள்ளம் வந்து இதாச்சுன்னா அடுத்து வந்து டொமேட்டோ, அப்புறம் வந்து அரிசி, பருப்பு, இதெல்லாம் திரும்பியும் அந்த தானியங்கள்லாம் இருக்குல்ல, மெழுகுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் திரும்பியும் அவங்க அதுலேருந்து எடுத்து திரும்பியும் பயிர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் வச்சுருப்பாங்க. இந்த தானியத்துக்கு என்ன பவர் இருக்குன்னா, அது வந்து என்ன பண்ணால் எல்லா வகையான எனர்ஜியை இழுத்து வச்சுக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியை. அதனால தான் எக்ஸ்பெஷலி ஏகாதசி அன்றைக்கி நம்ம ஏன் கிரெயின் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாவ புருஷருடைய எல்லா வகையான அந்த பாவங்கள் எல்லாமே அக்னி மூலியமாக தானியத்துக்குள்ளே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த அன்றைக்கி கிரெயின் சாப்பிடக்கூடாது சொல்கிறோம். அப்போ அந்த கிரெயின்ஸ் என்ன பண்ணும், எல்லா சக்தி இழுத்து என்ன பண்ணும், நேராக கீழே இருக்கக்கூடிய மூலஸ்தானம் இருக்குல்ல, கருவறை சொல்லுவாங்க. அங்கே யார், அம்பாலோ, முருகர், விநாயகர், சிவபெருமானும். அந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கருவறை என்ன கலரில் இருக்கும், கருவறை என்ன கலரில் வச்சுருப்பாங்க, உள்ளுக்குள்ள கருப்பு கலர் தான் வச்சுருப்பாங்க, கருங்கலர் தான் வச்சுருப்பாங்க. வாய் கருப்பு கலரு. இதை இப்போ நான் முந்தி படித்த கிளாஸ் நான் படுத்துருக்கேன். ஏன் கருப்பாக இருக்குது, ஏன் வாய் கருப்பு கலர் வச்சுருக்காங்க கருவறை? எனர்ஜி நல்லா ஞாபகிங்க. நீங்கள் ஸ்கூலில் பார்த்துப்பீங்க, அதில் நாங்கள் ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்னன்னா, ஒரு வெள்ளை கலர் துணி, ஒரு கருப்பு கலர் துணியை வந்து ஈரமாக்கி நீ காய போடுங்களேன், எது முத காயும்? ஒயிட் தான் முத காயும். அது ஒயிட் தான் முத காயும், கருப்பு லேட்டாக காயும். ஏன்னா கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த எனர்ஜி உள்ளே போய் வெளியே ஆகாது, அது சூடு வெளியே ஆகாது. ஆனால் வெள்ளையில் வந்து டக்குன்னு உள்ளே போய் வெளியே வந்துடும். கருப்புனா இழுத்து வச்சுக்கோ. நீ கருப்பு கலர் காடி பார்த்துருக்கீங்களா, உள்ளுக்குள்ள காடி கொஞ்சம் அடைச்சி வெளியே வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், சொட்டுன்னு சூடாயிரும். ஏன்னா அந்த சூடு இழுத்து வச்சுக்கும். அது மாதிரி தான் அந்த எனர்ஜி வந்து கருவறை வந்து ஃபுல்லாக, இது எல்லாமே ஒரு சயின்ஸ். ஒரு கோயில் நீங்கள் எடுத்திங்கன்னா, கோயில் நாங்கள் வந்து முந்தி படிச்சிருக்கோம், ஃபுல்லாக அக்குவீர் ஆணுவரை பிரித்து நாங்கள் படிச்சிருக்கோம் முந்தி. நாங்கள் அது வந்து வழி இல்லாமல் சொல்லி கொடுத்தேன். நானும் கடுப்பில் உட்காந்து கேட்டேன். அது இப்போ எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஸோ இந்த சமய வகுப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அப்போ தான் பிடிச்சா போகும்போது அவர் வழி இல்லாமல் உட்காந்துருப்போம். சொல்லியா என்னென்ன சொல்லிட்டேன், அப்படி கேட்டது தான் மைண்டில் இப்போ நம்மளுக்கு உதவுது. அப்போ கருவறை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் போது என்ன இருக்குன்னா, ஃபுல்லாக அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இது பண்ணிச்சுக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைட்டு போட்டுருக்காங்க, அப்போல்லாம் லைட் இருக்காது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா திருவாச்சி இருக்கும். பார்த்திங்கன்னா திருவாச்சி இன்னும் அந்த திருவாச்சி தெரியுமா? அது பின்னாடி நீங்கள் அம்பாளுக்கெல்லாம் முருகெல்லாம் பார்த்து பின்னாடி மாதிரி அந்த இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நான் மாயாப்பூர் மாயாப்பூர் நரசிங்கர் கூட ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க, சக்கரமே வச்சு. இதான் அது வந்து தலைமை இருக்குது பாருங்கள். அப்போ அதை சுற்றி என்ன பண்ணிடுவாங்க, விளக்கு வச்சுருப்பாங்க, அந்த விளக்கை ஏற்றி வைப்பாங்க. அப்போ கருவறைலாம் எதுக்காகனா, கருவறையில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த தீபம் காட்டுவாங்க, அந்த முகத்தை காட்டுறதுக்கு. ஏன்னா அங்கே வந்து லைட் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஆர்த்தி லைட் தான் காட்டுவாங்க. அப்போ அங்கே ஃபுல்லாக எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும், அங்கே வெளியே இருக்கக்கூடிய இப்போ சிங்கம் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமரை இப்போ கவுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் பலிபீடம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து இது எல்லாமே கருப்பாக இருக்கும். இந்த ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கருப்பாக தான் இருக்கும். முன்னுக்கு இருக்க சிங்கம், அந்த பலிபீடம் எல்லாமே கருப்பு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சக்தி, அந்த எனர்ஜி எல்லாமே ஒரே லைனில் வெளியே வந்துடும். உள்ளுக்குள்ளுக்கு மேலேருந்து சக்தி அந்த எனர்ஜி உள்ளே இறங்கி அங்கேருந்து அது வந்து வெளியில் அந்த வெளியே கருப்பு கலர் இருக்குல்ல, அங்கே வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் பிரார்த்தனை பண்ணும்போது எப்போவுமே வந்து கொடி மரம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே பார்த்தி ஒரு கொடி மரம் இருக்கும். ஓகேவா? அந்த கொடி மரத்துக்கு முன்னுக்கு அந்த பலிபீடம், அந்த பலிபீடத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் வந்து என்ன ப்ரேயர் பண்ணணும். பலிபீடத்துக்கு முன்னுக்கு போகக்கூடாது. ஓகேவா? அப்போ அந்த ஃபுல் எனர்ஜி வந்து வெளியே வந்தோடனே என்ன ஆகும், அந்த ஃபுல் டெம்பிள் ஃபுல்லாக வந்து அந்த எனர்ஜி வந்து பரவி இருக்கும். அதுக்கு வந்து 3 பேர் இருக்குது, சக்தி இருக்குது. அல்பா, பேட்டா, காமா சொல்லுவாங்க. ஓகேவா? சயின்ஸோட இதில் இந்த 3 சக்தி வந்து பரவி இருக்கும். இந்த 3 சக்தி பரவி இருக்கும்போது எனக்கு அந்த குட் எனர்ஜி இப்போ நிறையா இருக்கும். அப்போ இந்த எனர்ஜி வந்து டக்குன்னு வந்து எதில் வந்து ஒட்டும்னா, தண்ணியில் தான் வந்து ஒட்டும். அப்போ நீ காலை கழுவிட்டு பாருங்கள், காலை கழுவுறது இவ்வளோ கதைன்னு எடுத்து வரேன். கேட்போ ஏன் காலை கழுவுறன்னு சொல்லி. அப்போ காலை கழுவிட்டு நீங்கள் கோயிலுக்கு காலை வச்சோடனே அந்த 3 சக்தி என்ன பண்ணுவோம், அந்த சயின்ஸை படிச்சிருப்போம், எலக்ட்ரோ சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில் டக்குனு ஒட்டிக்கும். தண்ணியை படிச்சிருக்கோம். தண்ணி பிடிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரவுண்டாக கட்டுவாங்களே, அப்போ அந்த தண்ணி வந்து ஒட்டிக்கும். தண்ணியில் வந்து இந்த சக்தியெல்லாம் வந்து ஒட்டிட்டோன்னே, நம்ம கால் விட்டோன்னே அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மனசு சாந்தம். கோயிலுக்கு போனால் மனசு சாந்தியாக இருக்குங்க, மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது சொல்கிறல. இதுதான் அந்த எனர்ஜி வேலை செய்யும். அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்தோன்னா காலை கழுவுறு சொல்கிறது எதுக்காகனா, வெளியில் வந்து அழுக்காயிட்டு வருது இல்லை,
இந்த சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் கையில் தண்ணி வச்சுக்கிட்டு போய் எலக்ட்ரிக் சுட்டா என்ன இருப்போம்? அதுதான் அந்த ஷார்ட்டை தான் இங்கே அடிக்குது. இப்போ அதுதான் காலை கழுவுறது. நீங்கள் ஒரு காலை கழுவுறது எவ்வளோ இஸ்திரிக்கு பார்த்தீங்களா? சாதாரண எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு இது இருக்குது. ஏன் கலசம் 7 கலசம் வைக்கிறாங்க? ஏன் அதை இட்ட வைக்க வந்தேன்? ஏன் அது 7? ஏன் அது கஞ்சியில் தான் வைப்பாங்க, கிண்ணாப்பில் வைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் ஒரு இருக்குது. ஏன் கொடிமரம், ஏன் வெளியூர் கொடிமரம், உள்ளுக்கு ஏன் கொடிமரம், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு பயம் முடிச்சுட்டாங்க. காலக்கல்னா நீங்கள் சொல்லலாம், காலக்கல்னா அவ்வளோதானே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலை கழுவுறது வந்து எதுக்காகனா, எதுக்கு அந்த காலை கழுவு சொன்னால் க்ளீன் அண்ட் பியோர். எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். காலை கழுவிட்டு உள்ளுக்கு வரணும், சுத்தமாக இருக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கோயில் வழிபாடில் ஆண்கள் பெண்களுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும். பெண்கள் வந்து கோயில் வரும்போது நகைகள் நிறையா போடணும். நல்லா எவ்வளோ இருக்குது போட்டுக்கலாம். சரி, அது எவ்வளோ ஆனால் நகைகள் போடணும். அதுக்காக தான் பெண்களுக்கு வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஜக்குன்னு இருக்கணும். ஓகேவா? ஆனால் பார்த்துக்கணும், பாதுகாப்பு. ஆண்கள் வந்து இப்போ சட்டை போடக்கூடாது. தீஸ் த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸு. பெண்கள் நகை கூட போடணும், ஆண்கள் சட்டை போடக்கூடாது. நீங்கள் கேரளாவில் இப்பயும் இருக்குது, ஐ திங்க் குருவாயூர் நினைக்கிறேன். நீங்கள் சட்டை போடக்கூடாது. சட்டையில் நீங்கள் எவ்வளோ பெரிய என்னது மந்திரியாக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் சரி, அங்கே சட்டையை கழட்டி தான் போகணும். நீங்கள் இப்போ ஒரு ஆந்திரா கூட இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு சிஎம் நம்ம திரு ஜோசப் விஜய் அவர் வந்து போகும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் போனார் மூகாம்பிகை கோயிலுக்கு. சில டெம்பிளில் கரெக்டாக தான் இருப்போம். கேரளா முழுதுமே அதுவும் மட்டும் சில எல்லா கோயிலும் பாருங்கள் சட்டை போடக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஆந்திராவில் சில கோயில் இருக்குது, தமிழ்நாடு சில கோயில் இருக்குது. சில கோயில் போட்டுக்கிறாங்க, ஆனால் சில கோயிலில் வந்து போடவே கூடாது. ஏன்னா இந்த கோயிலோட எனர்ஜி எடுக்கிறதுக்கு ஒன்று தண்ணி காலில் கழுவுறோம். அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சட்டை போடாத இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரோமம் இருக்குல்ல, ஏர் இருக்குல்ல, முடி இருக்குல்ல, அது மூலிமா அவங்களுக்கு எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. பெண்களுக்கு வந்து தங்கத்து மூலியமாங்க. அதுதான் ஜொலிக்குது தங்கம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். தங்கத்து மூலியமாக, அந்த கோல்டு மூலியமாக நீங்கள் அவ்வளோ எனர்ஜி எடுத்துக்க முடியும். ஆனால் பார்த்துக்கணும், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எங்கள் சென்டரில் இருந்த ஒரு மாதாஜிக்கு நடந்த ஒரு இன்சிடென்ஸ் வர சரஸ்வதி மாதாஜிக்கு. அவங்க பிருந்தாவன ராதாராமன டெம்பிள் போனாங்க. அவங்களோட தாலியே அறுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க ரூமுக்கு வந்துட்டு பிறகு தான் அவங்க அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸே பண்ணிச்சு. ஆனால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம வந்து இதோடு நம்ம முடிப்போம். அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து அடுத்து 8 குவாலிட்டி சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து 9வது என்னது, 10வது என்னது, எல்லாம் ஒன்று அப்படி பார்ப்போம். திரௌபதியோடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படி இதையும் நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். जय राधा गोपाल जी की, जय श्री भाव गंगराधि की, इकाई गौर ब्रह्मानंदे हरि हरि बोल.